மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிண்டில இருக்க காலேஜ்ல படிக்கிற ஒரு 21 வயசு பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க காதலனோட ரூம் போட்டு பிரெக்னென்ட்டும் ஆகி அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்டல்லே டெலிவரியும் பண்ணிருக்காங்க. கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்லங்க. இந்த மாதிரி டே டு டே லீகல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த குழந்தைய டெலிவரி பண்ணது மட்டும் இல்லாம காதலனும் இவங்களும் ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்க, இந்த குழந்தைய சாகடிக்கலாமா இல்ல எங்கன்னா கொண்டு போய் விட்டுறலாமா அப்படின்னு. அந்த காதலன் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியுமாங்க? ஓமதுரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கட்டப்பையில அந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த குழந்தை கீழே கிடைச்சிருக்கு அப்படின்னு கொடுத்து ஏமாத்தலான்னு போயிருக்காரு. அங்க இருந்த போலீஸ் அவரை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிய வந்திருக்கு இவங்க லவ் பண்ணி லாட்ஜ்ல ரூம் போட்டு இன்னைக்கு பிரெக்னென்ட் ஆகி குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்ற விஷயம். இப்போ இந்த குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு போகணும்னு நினைச்சதுக்காகவும் போலீஸ் கிட்டே ஃபால்ஸா இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காகவும் மெடிக்கல் அத்தாரிட்டிஸை ஏமாத்தணும்ன்ற நோக்கத்துல போனதுக்காகவும் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 7 வருஷம் சிறை தண்டனை கிடைக்க ஏகப்பட்ட வழிகள் இருக்குங்க. இந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்குலாம் இந்த அளவுக்கு எப்படிதான் தைரியம் வருதுன்னு தெரியலங்க. அங்க குழந்தை இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த காலத்து பசங்களுக்குலாம் ஒரு நாள் லவ் ஒரு நாள் ரூம் அவ்வளவுதாங்க லவ்ன்றது. மற்றபடி லவ்ன்றது ஒரு புனிதமான விஷயம்ன்றத இந்த காலத்துல இருக்க பசங்களுக்கு பாதி பேருக்கு தெரியறது இல்லைங்க. இந்த மாதிரி நபர்களெல்லாம் என்னங்க பனிஷ்மெண்ட்ஸ் பண்ணலாம், இல்ல உங்க கையில கிடைச்சா நீங்க என்னதான் பண்ணுவீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நியூஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.